விஜய் நரேன் ட்ராவல் பண்ணதுலேருந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல மெமரி. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் 8 வருஷம் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல் அ லாட் மோர். லைக் ஒரு ஒரு 12 டேஸ் சோலோ ட்ரிப் பண்ணேன். ஒரு கார் ரெண்ட் பண்ணிவிட்டு நியூசிலாண்டில் சவுத் ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்குது. அங்கே பண்ணிட்டு தனியாக போயிட்டு நான் வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு லாஸ்டிங் மெமரி அப்படின்னா, ஃபைனலி ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணேன். நானும் என் தங்கை, அவளோட ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து கிரீஸ் போனோம். அண்ட் அங்கே வந்து பீக் வின்டர், ஸோ ஆஃப் டூரிஸ்ட் சீசன், அப்போ தான் சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஐலண்ட் போயிருந்தோம். ஒரு ஐலண்டில் ஒரு பீச்சு, யாருமே கிடையாது. ஏன்னா ஆஃப் சீசன். ஒரு கார்னர் ஒன்று டேர்ன் பண்ணால் ஒரு ஒரு 50-60 பூனை, எல்லாம் வந்து அந்த குட்டி அந்த க்யூட் பூனைங்க எல்லாம் வந்து அப்படியே ஃபுல் ஸ்பீடில் எங்களை நோக்கி அப்படியே ஓடி வந்துச்சு. என்னன்னா தே ஆர் யூஸ் டு பீப்புள் கிவிங் தெம் ஃபுட். அங்கே அந்த கிரீஸில் இந்த டர்க்கிலலாம் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து தே கோ எக்ஸிஸ்ட் வித் பீப்புள் அண்ட் தேர் வெரி யூஸ் டு லைக் பீப்புள் ஃபீடிங் தெம். நம்ம ஊரில் குரங்கு மாதிரி. நம்ம ஊரில் குரங்கு மாதிரி. ஆனால் குரங்கு நம்ம ஃபீட் கூட பண்ண மாட்டோம், அதுவாக வந்து எடுத்துக்கொள்ள. பூனை வந்து அங்கே ஆக்சுவலி வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் லைஃப். அதை சாப்பிட்ருப்பாங்க, கீழே பூனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பீஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அது. இட் வாஸ் லைக் யுவர் இன் அன் ஐலண்ட் வித் கேட்ஸ், அவ்வளோதான். நோபடி எல்ஸ் இஸ் தேர். அந்த மாதிரி அந்த ஒரு ட்ரீம் ரீல்ஸ்னு வரும் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபீல்டில் இருந்தது. அது எனக்கு வந்து இட்ஸ் லைக் லெஃப்ட் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ரேண்டமாக இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நல்ல இமேஜில் ஒரு 50 பூனை நம்ம நோக்கி ஓடி வருது. நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன் வேறு. நான் வந்து அந்த ஒரு செல்ஃபி இப்படி எடுத்துகிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கேன், அந்த பைட் பைப்பர் மாதிரி. பின்னாடி வந்து கியூவில் வந்து அப்படியே எல்லா பூனையும் வந்துட்டு இருக்கு. பாடினீங்களா? இல்லை அந்த டைமில் குளிரில் பாடல.